ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 29, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். மிக உயர்ந்த அன்பு, அதன் தொடர்ச்சி. ஒருவனில் பௌதீக இச்சைகளோ உள்நோக்கங்களோ இருந்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவனுக்கு கடவுளிடம் கலப்பற்ற அன்பு ஏற்படாது. எனக்கு குறிப்பிட்ட நன்மை ஏற்படுவதற்காக நான் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுகின்றேன் என்று ஒருவன் நினைத்தால் அவன் விரும்பும் நலன் அவனுக்கு கிட்டலாம். ஆனால் கிருஷ்ணரிடம் கோபிகள் செலுத்திய கலப்பற்ற அன்பை அவனால் செலுத்த முடியாது. ஒருவனுக்கு உள்நோக்கம் இருந்தால் அவன் பக்தி தொண்டாற்றி வந்தாலும் கலப்பற்ற கடவுள் அன்பு நிலையை அடைய முடியாது. ஒருவன் லௌகிக லாபங்களை விரும்பினாலும் புத்தி அல்லது முக்தியை விரும்பினாலும் கூட அவன் மாய பிறவிகளை எடுக்க வேண்டும் என்று பக்தி ரசாமிருத சிந்துவில் ரூப கோஸ்வாமி கூறுகிறார். மாயை ஒருவன் மனதில் இருக்கும் வரை புனித கடவுள் அன்பில் ஏற்படும் ஆனந்தத்தை அவன் எவ்வாறு அடைய முடியும்? ஒருவனுக்கு லௌகிக இச்சைகள் இருந்தால் அல்லது முக்தி பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் கூட அவன் கடவுளிடம் கலப்பற்ற அன்பு செலுத்துவது சாத்தியமில்லை. கலப்பற்ற பக்தியில் ஆசைகளுக்கு இடமில்லை. அதில் அன்பு தொண்டு செய்வதற்கான எந்த உள்நோக்கமும் இருப்பதில்லை. ரூப கோஸ்வாமியின் வாழ்வில் ஒரு சிறந்த உதாரணம் உள்ளது. ரூப கோஸ்வாமியும் அவரது சகோதரர் சனாதன கோஸ்வாமியும் பிருந்தாவனத்தில் தனியாக வசித்து பஜனை தொண்டாற்றி வந்தார்கள். ரூபர் காட்டில் வசித்ததால் நேர்த்தியான உணவு சமைக்கவோ அல்லது சாப்பிடுவதற்காக ஒரு சப்பாத்தியை கிராமத்தில் கேட்டு வாங்கவோ வசதி இல்லை. இளையவரான ரூப கோஸ்வாமி எண்ணினார், சிறிது உணவுப் பொருட்கள் சேகரிக்க முடிந்தால் நேர்த்தியான பண்டங்கள் தயாரித்து கிருஷ்ணருக்கு அளித்து பிரசாதம் உண்ண அண்ணாவை அழைக்கலாம். ரூப கோஸ்வாமி இவ்வாறு எண்ணினார். அடுத்த கணம் 12 வயது சிறுமி ஒருத்தி வந்து பால், மாவு, நெய் போன்ற பல உணவுப் பொருட்களை நிறைய கொடுத்து சென்றாள். அது வேத முறை. வாழ்வை துறந்த முனிவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் குடும்பஸ்தர்கள் உணவு தருவது வழக்கம். கிருஷ்ணர் அத்தனை பொருட்களை அனுப்பியதற்காக ரூப கோஸ்வாமி மகிழ்ச்சி அடைந்து உணவு தயாரித்தார். பின்னர் அண்ணாவை பிரசாதம் அருந்த அழைத்தார். சனாதன கோஸ்வாமி வந்து பார்த்தபோது ஆச்சரியமடைந்தார். இந்த காட்டில் எப்படி உமக்கு இவ்வளவு நேர்த்தியான பொருட்கள் கிடைத்தன என்று கேட்டார். ரூப கோஸ்வாமி நடந்ததை கூறினார். காலையில் நான் அவையெல்லாம் வேண்டும் என்று விரும்பினேன். தற்செயலாக கிருஷ்ணர் இவற்றையெல்லாம் அனுப்பி வைத்தார். ஒரு அழகிய சிறுமி வந்து இதை கொடுத்தாள். சனாதனர் கூறினார், அந்த அழகிய பெண் ராதாராணி. ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான துணைவி ஆகிய ராதாராணியிடம் நீ வேலை வாங்கி இருக்கிறாய். இது பெரிய தவறு. இது அவர்களின் தத்துவம். பிரபு தமக்காக பணி செய்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தாம் அவருக்கு பணி செய்வதையே அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் சாமர்த்தியசாலியான கிருஷ்ணர் சந்தர்ப்பம் பார்த்து பக்தனுக்கு சேவை செய்து விடுகிறார். இது ஆன்மீக போட்டி. புனித பக்தன் கிருஷ்ணரிடம் எதையும் வேண்டுவதில்லை. அவருக்கு சேவை செய்வதை மட்டும் விரும்புகிறான். கிருஷ்ணரும் பக்தனுக்கு சேவை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருக்கிறார். பக்தன் தனக்கு சேவை செய்ய ஆவலாயிருப்பது போல் கிருஷ்ணர் பக்தனுக்கு சேவை செய்ய ஆவலாயிருக்கிறார். பரமமான உலகம் இப்படிப்பட்டது. பூரணமான தளத்தில் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதில்லை. எல்லாரும் சேவை செய்ய விரும்புகிறார்கள். யாரும் சேவையை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. பரமமான எல்லாரும் சேவையை அளிக்க முன் வருகிறார்கள். நீங்கள் எனக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள், நான் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இது சிறந்த மனப்பாங்கு. இந்த பௌதிக உலகில் நான் உங்கள் பையிலிருந்து திருட விரும்புகிறேன், நீங்கள் என் பையிலிருந்து திருட விரும்புகிறீர்கள். அவ்வளவே. இதுவே பௌதிக உலகம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பௌதிக உலகில் ஒருவன் தன் தந்தை, நண்பன், தாய் எல்லாரையும் வஞ்சிக்க முயல்கின்றான். ஆனால் பரமமான உலகத்தில் எல்லாரும் சேவை செய்ய விரும்புகிறார்கள். அங்கு எல்லாரும் கிருஷ்ணரை மையமாக கொண்டு நண்பர்களாகவும் சேவகர்களாகவும் பெற்றோர்களாகவும் கிருஷ்ணரை காதலிப்பவர்களாகவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். அதே சமயம் கிருஷ்ணரும் அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார். இது பரமான உறவு. இங்குள்ள முக்கிய அலுவல் சேவை செய்வதே. இங்கு எல்லாம் நிறைந்திருக்கிறது, ஆனாலும் சேவை நடைபெறுகிறது. பசி இல்லாததால் உணவு தேவையில்லை என்றாலும் உணவை மற்றவர்களுக்கு தாராளமாக அளிக்கிறார்கள். இது பரலோகம். கிருஷ்ணருக்கு அல்லது அவரின் பக்தருக்கு தொண்டு செய்வதை மட்டும் கடமையாக ஏற்றுக்கொள்ளாதவரை தொண்டெனும் பரமானந்தத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அந்த ஆனந்தம் உள்நோக்கத்தோடு தொண்டு செய்பவர்களுக்கு கிட்டாது. உள்நோக்கம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் புலனின்பம் கருதாமல் உன்னதமான பிரபுவுக்கும் அவரின் பக்தர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான தன்னுணர்வில் பக்குவம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.